துதி என்பது ஒரு வழக்கத்தின்படி இருக்கக்கூடாது. துதி என்பது ஒரு அறிந்த அறிவில் இருந்து இருக்கக்கூடாது. துதி என்பது ஒரு அனுபவத்தில் இருந்து இருக்கக்கூடாது. நமக்கு எல்லாருக்கும் துதித்து பழக்கத்தில் துதிக்கூடாது. ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறது இருதயத்தில் இருந்து வர வேண்டும். சங்கீதக்காரன் சொன்னான், என்னுடைய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொன்னான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என் உதடுகளினால் என்னிடத்திலே சேர்ந்து என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு வீணான ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய உதடுகள் மாத்திரம் கர்த்தரை துதித்து, வாய் மாத்திரம் கர்த்தரை பாடி, நம்முடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்குமானால் அது ஒரு வீணான ஆராதனை. உதட்டளவிலே வாயிலே அந்த அனுபவத்தில் இருந்து நாம் பாடி கர்த்தரை துதிப்போமானால் அந்த ஆராதனை வீண், வேஸ்ட். ஆராதனைக்கு தேவையானது ஒரு நன்றியுள்ள இருதயம். அந்த இருதயத்திலிருந்து ஒரு அக்கினி வரணும். ஆண்டவரே, எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன் என்று சொன்னார். கர்த்தர் நம்மை ரட்சித்த அந்த பெரும் ரட்சிப்பை நினைத்தவர்களாக நம்முடைய சரீர பிரகாரமான ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவிலே நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய வேதனையிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய அவமானங்களிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். நிந்தையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள், பஞ்சங்கள், வேதனைகள், கண்ணீரிலிருந்து விடுதலை ஆக்கினவரை நாம் நினைத்தவர்களாக அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, கர்த்தாவே, நீர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவையா? அந்த உபகாரங்களை நினையுங்கள், நினையுங்கள். அவரை தியானிக்கும் தியானம் இன்பமாய் இருக்கும் என்றும் அது தியானிக்க வேளையில் அக்கினி மூண்டது என்றும் எழுதியிருக்கிறது. தேவனுடைய அக்கினி நமக்குள் இன்றைக்கு மூழ வேண்டும். எல்லா சத்தத்தை உயர்த்தி நல்ல சத்தமாய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஒரு துதியை ஏறிடுங்கள். எல்லாரும் வாயை திறந்து, தேவன் வாய் கொடுத்திருப்பார், ஆனால் முழு பலத்தோடு உற்சாகத்தோடு ஓ ரபா சரபலா தலா சிகபலா தலாரியா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ரட்சகா ரட்சகா Ora bala talaria bala saruri antiala shaki akaboria. Hallelujah, hallelujah. Yeshua, hallelujah, hallelujah, hallelujah. Raja Vumaligail பகலாயமந்திருப்பே இயேசு ராஜா. பகலாயமந்திருப்பே உம்மை துதித்து துயரம் மறந்திருப்பே உம்மை துதித்து
வந்திருக்கிறோம். ஒரு தகப்பனுக்கு முன்பதாக ஒரு சின்ன பிள்ளை நின்று பாடுவது போல கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றி இருக்கிறார். யோவான் சொன்னார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே அவர் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். வானத்தையும் பூமியை படைத்த எம்பெருமானாகிய தேவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓ ரபஷபூரியாந்தலாரியா, இரவும் பகலும் போயாமல் ஆராதிக்கப்படுகிற தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சந்திக்கும்படியாக, தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, தன்னுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக தேவனுக்கு எழுந்தருள் இருக்கிறார். நாம் ஒரு மனிதனை சந்திக்க வரவில்லை. வழக்கத்தின்படி ஏதோ ஒரு ஆராதனையிலே பங்கெடுத்து பொழுதுபோக்க நாம் வரவில்லை. இன்றைக்கு நம்முடைய தேவனை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம், சந்திக்க வந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொன்னது போல, காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். தேவரீர் காலையிலே என்னுடைய சத்தத்தை கேட்டருளுவீர். என்னுடைய இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. ஓ, நாம் இன்றைக்கு ஒரு ஆயத்தத்தோடு வந்திருக்கிறோம். காலை எத்தனை பேர் ஆயத்தத்தோடு வந்திருக்கிறீர்கள்? தேவனை துதிப்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தத்தோடு வந்திருக்கிறீர்கள்? இது ஒரு ஆயத்தப்படுத்துகிற இடம் அல்ல. ஒரு பாட்டை பாடி ஒரு ட்ரம்மை அடித்து ஆயத்தப்படுத்துகிற இடம் அல்ல. ஏற்கனவே நாம் ஆயத்தமாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை சந்திக்க வந்திருக்கிறோம். ஆகாமிய கூடாரத்திலே 1000 நாள் தங்கியிருப்பதை காட்டிலும் உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருக்கிற ஒரு நாள் நல்லது ஐயா. ஓ ஹல்லேலூயா. நான் வாரத்துக்கு ஒரு முறை விதமாக வந்து என்னுடைய வீட்டிலே மகிழ்கிறதை காட்டிலும் தேவனுடைய வீட்டிலே நான் மகிழுவேன். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னிதானத்திலே நான் வருவதற்கு ஆண்டவருக்கு உதவி செய்தீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எல்லா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பபசபபதலபரதலாரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory, hallelujah. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய கிருபையுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய கிருபையுடனே. என்றும் 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 மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம்.
பதல கபபல தலா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசு நேசர், என் ஆத்துமாவின் நேசரே என்று சொல்லக்கூடியவர்களாய், எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மையே நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ரபத்யாலா ஷபபபலல வரதலா, ஓ ரபதல வரதலாரியா. அவர் நம்மை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்த நம்முடைய அன்புள்ள நேசரை, ஓ அதிகாலையிலே அலேலோ அன்பு நேசரே, ஓம் தேரே மோகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆண்டவர் சொன்னார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன். கர்த்தருடைய முகம் நான் தேடி வந்திருக்கேன். உம்மை காணணும் ஆண்டவரே. நான் எதற்காக இங்கே வந்திருக்கிறேன்? கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமையை நான் காணணும். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய வல்லமையை நான் அனுபவிக்கணும்ப்பா. உம்முடைய முகத்தை நான் தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த முகத்தை மறைக்கக்கூடிய என்ன காரியங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு கர்த்தர் அகற்ற வேண்டும். உங்களுடைய அக்கிரமங்களை என்னுடைய முகத்தை மறைக்கிறது என்று சொன்னார். இந்த காலைவெளியில் அக்கிரமத்தோடு ஆராதிக்கிற ஒரு ஆராதனை அல்ல, இரத்த கரைகளோடு ஆராதிக்கிற, கைகளை உயர்த்துகிற கைகள் அல்ல, உணர்வற்ற ஒரு இருதயம் அல்ல. ஆண்டவரே, என்னுடைய பரிசுத்தமான கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய முகத்தை தேடி வந்திருக்கிற ஐயா. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் கையை உயர்த்துகிறேன். தேவனை கைகளை உயர்த்தி ஆராதிக்க சொல்லி இருக்கிறார். ஏன் கைகளை உயர்த்தி ஆராதிக்க சொன்னார்? என்னுடைய கைகள் பரிசுத்தமாய் இருக்கிறது, என் சிந்தனைகள் பரிசுத்தமாய் இருக்கிறது. பரிசுத்தவான்கள் மத்தியிலே தான் தேவன் எழுந்தருளுகிறார். ஏதோ பாட்டை கேட்டல்ல, ஏதோ மியூசிக்கை கேட்டல்ல, ஏதோ பெரிய ஆரவாரத்தை கேட்டு வரப்போகிறது இல்லை. பரிசுத்தவான்களுடைய துதியிலே, சபையிலே தேவன் எழுந்தருளுவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய முகத்தை தேடி வந்திருக்கிறேன். என்னுடைய கைகளை உயர்த்தி நான் சொல்லுகிறேன், அன்பு நேசரே, ஓம் தேரே மோகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள்
ஆண்டவரே எத்தனை பேர் உண்மையாய் பாடுகிறீர்கள்? அபிஷேகத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. தேவன் ஒருபோதும் வெறுங்கையோடு வருகிறதே இல்லை. அல்லேலூயா. உத்தம ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் எதிர்கொண்டு வருவார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் இந்த கால வேளையிலே உத்தம ஆசீர்வாதத்தோடு தம்முடைய ஆசீர்வாத நிறைவோடு ஹல்லேலூயா அபிஷேக நிறைவோடு சுவிசேஷத்தின் பூரண ஆசீர்வாதத்தோடு எத்தனை பேர் தேவனுடைய ஆசீர்வாத நிறைவை அனுபவிக்கிறீர்கள்? ஆண்டவரே என்னை அபிஷேகியும். ஓ ரபஷத்யாரா தலகமாரியா ஓ ரபஷபபபபலவரதலா. நம்முடைய மகிமை கண்டவர்களாய் இங்கிருந்து நாங்கள் போகட்டும். நம்முடைய மகிமை அனுபவித்தவர்களாய் போகட்டும். ஆண்டவரே நம்முடைய மகிமை கண்டவர்களாய் நாங்கள் போகட்டும்.
ஓ உம்முடைய மகிமையினால் ஆலயத்தை நிறையும் ஆண்டவரே, ஆலயத்தை நிறையும். உம்முடைய ஆலயம் தேவ மகிமையினால் நிறையட்டும் ஆண்டவரே. ஓ ரிபா ஷாபாரா தலா கபாரியா, ஓ ரபா சாருதியாந்தியாலா ஷியாத்தியா கபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. எல்லாம் சொல்லுங்கள். ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் எதிர்பார்ப்போடு. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. அபிஷேகியும் ஆவியே,
Urama baba dala bara talari ambala tala. Uri baba dala bara talari kama baba dala ba. Ora vasha bara dalari andela kavari. Ora badala mandala bara talaria. Hallelujah. பனிபோல ஆவியானவர் இறங்கி நம்மை நனைப்பாராக, நம்மை நிறைப்பாராக. ஓ ரிபா ஷாந்தலா கமலா தலா. ஓ தேவனுடைய ஆவியான அபரிதமாய் இறங்கி அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயங்களை மகிழ்ச்சியினால் நிறைய பண்ணி கொண்டிருக்கிறார். தேவ சமூகம் இங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஓ ரபா ஷபா பாபா தலா தலா. எல்லா கைகளை தட்டி விடுதலையோடு ரபா பாபா தலா பரா தலா. தேவனே நம்முடைய மகிமை மகிமை மகிமை. ஓ நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர். சொல்லுங்கள், இயேசுவே நீர் நல்லவர், நீர் எனக்கு எல்லாம் நீர் நல்லவர். ஓ நீர் நன்மை செய்கிறவரே, நீர் நல்லவர். ஜீசஸ், நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நல்லவராய் ருசிப்பதற்கு எங்களுக்கு பாக்கியம் தந்தீரே அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. ஓ நீர் எவ்வளவு நல்லவர், ஓ நீர் எவ்வளவு நல்லவர். இயேசு எங்களுக்கு நல்லவர். ஹல்லேலூயா. நல்லவரே, நீ செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை நாங்கள் படைக்கிறோம். இதுவரைக்கும் நடத்தின தேவன் எங்களை தொடர்ந்து நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.